பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் குத்தம்பாக்கம் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசிக்கும் பொதுமக்கள் தங்களது குடும்பத்தினருடன் சேர்ந்து ஆங்கில புத்தாண்டை கொண்டாடினர். அப்போது ஆண்கள் பெண்கள் என அனைவரும் சினிமா பாடல்களுக்கு நடனமாடி புத்தாண்டை வரவேற்றனர். மேலும் கேக் வெட்டி ஒருவருக்கொருவர் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். ஆங்கில புத்தாண்டையொட்டி திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக திருப்பூர் தாராபுரம் சாலையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கோட்டை மாரியம்மன் கோவிலில் அம்மனுக்கு ரூபாய் நோட்டுகளால் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு நாணயங்கள் பிரசாதமாக வழங்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மப்பேடு பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 2026 ஆங்கில புத்தாண்டு கொண்டாடப்பட்டது. இதில் நியூ லைஃப் கிறிஸ்தவ சபையின் போதகர் ஆலன் ஜான், சியோன் மற்றும் ஆல்வின் கல்வி குழும தலைவர் விஜயன் கலந்து கொண்டு ஆதரவற்ற சிறுமிகளுக்கு அரிசி, பருப்பு, சர்க்கரை, போர்வை உள்ளிட்டவற்றை வழங்கினர். முன்னதாக ஆதரவற்ற சிறுமிகளின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. புத்தாண்டு பண்டிகையையொட்டி மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தனது குடும்பத்தினர் மற்றும் கட்சி நிர்வாகிகளுடன் சாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த செல்லூர் ராஜு, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக மீண்டும் வர வேண்டும் எனவும் தமிழ்நாடு அமைதியாக இருக்க வேண்டும் எனவும் கூறினார். மேலும் ஊழல் இல்லாத ஆட்சி, சமமான ஆட்சி அமைய வேண்டும் என கூறிய அவர், உண்மையான விடியலை எடப்பாடி பழனிசாமி கொடுப்பார் என்று தெரிவித்தார். மாண்புமிகு முதலமைச்சர் மீண்டும் தமிழகத்துடைய முதலமைச்சராக வர வேண்டும். அங்கே கண்ணி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அருள் புரிய வேண்டும். காரணம் என்னன்னா, தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கணும். தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் இருக்கக்கூடாது. குழந்தையிலிருந்து பாட்டியல் வரைக்கும் பாதுகாப்பு வேணும். நாட்டில் ஊழலெல்லாம் ஆட்சி, அனைவருக்கும் சமமான ஆட்சி, உண்மையான ஆட்சி, உண்மையான தமிழகத்துக்கு விடியலை மாண்புமிகு எடப்பாடியார் கொடுப்பார். வாழ்வாங்கு எப்படி புரட்சி தலைவர் அம்மா காலத்தில் வாழ்ந்தாங்களோ அது போன்ற ஒரு வாழ்க்கை வாழ அண்ணன் எடப்பாடியார் நடவடிக்கை எடுப்பார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே அவர் தலைமையிலான கூட்டணி மீண்டும் தமிழகத்திற்கு ஆட்சிக்கு வரும். ஆட்சிக்கு உறுதியாக வெற்றி பெறுவார். எடப்பாடியார் தான் 2026 முதலமைச்சர். சென்னை OMR சாலை சோழிங்கநல்லூர் சந்திப்பில் செம்மஞ்சேரி போக்குவரத்து காவல்துறை சார்பில் புத்தாண்டு கொண்டாடப்பட்டது. அப்போது செம்மஞ்சேரி காவல் ஆய்வாளர் ராஜசேகர் கேக் வெட்டி போலீசார் மற்றும் பொதுமக்களுக்கு வழங்கினார். முன்னதாக செண்டை மேளம் முழங்க கல்லூரி மாணவர்கள் நடனமாடி புத்தாண்டை உற்சாகமாக வரவேற்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் மாந்தாங்கல் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆலயத்தில் புத்தாண்டையொட்டி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து அறுபடை முருக பக்தர்கள் சபை சார்பில் பொதுமக்களுக்கு நாட்காட்டி மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டது. திருவண்ணாமலையில் செல்போனில் நீண்ட நேரம் பேசுவதை பெற்றோர் கண்டித்ததால் 9ஆம் வகுப்பு மாணவி குடிநீர் கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதிய குயிலம் கிராமத்தில் உள்ள தோப்புக்கோட்டாய் பகுதியைச் சேர்ந்த ஐஸ்வர்யா பாரதி தம்பதியினரின் மகள் அரையாண்டு விடுமுறை நேரத்தில் செல்போனில் பேசிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இதனை பெற்றோர் கண்டித்ததால் மனவேதனை அடைந்த மாணவி ஊராட்சி குடிநீர் கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டதாக சொல்லப்படுகிறது. பாஜக ஆதரவாளரும் நடிகையுமான கஸ்தூரி திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த கஸ்தூரி, தேசிய ஜனநாயக கூட்டணியில் மிகப்பெரிய சக்தியான அதிமுகவும் தேசிய தலைமை என பாஜகவும் இணைந்து செயல்பட்டு கொண்டிருப்பதாகவும் அதனை பார்த்து உதயநிதி பொறாமைப்படுவதாகவும் கூறினார். எதுங்க அது குற்றம் இல்லைங்க, அது பாராட்டுங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில மிகப்பெரிய சக்தியான அதிமுகவும் தேசிய தலைமையான பாஜகவும் இணைந்து எந்த ஒரு பிணக்கும் இல்லாமல் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அது பார்த்து உதயநிதி அவர்கள் பொறாமைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர் சொல்றது பாராட்டுங்க. 2 பேரும் சேர்ந்து செய்யறாங்க அப்படிங்கிறது பாராட்டு. அதை அவர் ட்விஸ்ட் பண்ணி சொல்றாரு. என்ன இப்ப எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணுமா?
அவருக்கு எல்லாரும் எதுவும் யாரும் ஒன்னா இருக்கக்கூடாது, இவங்க மட்டும் அப்படியே வள்ளிசா எல்லாரும் ஏமாத்திக்கிட்டே இருக்கலாமா? அவங்களுக்கு ஓட்டு போட்ட அத்தனை பேரும் இன்னைக்கு மனசு மாறிக்கிட்டாங்க தெரியுமா? இன்க்ளூடிங் இன்னைக்கு மைனாரிட்டி ஓட்டுல தான் அவங்க வந்து மெதப்பா இருக்கிறாங்க. மைனாரிட்டி எல்லாரையும் நான் களத்துல போய் பாக்குறேன், எல்லாருமே மாற்றம் வேணும்னு சொல்றாங்க. எல்லாருக்குமே வெறுப்பாயிடுச்சு. கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கும் வகையில் கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் பகுதியில் திமுக சார்பில் 1000 பேருக்கு நாட்காட்டிகள் வழங்கப்பட்டது. இதில் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினரும் தமிழ் திரைப்பட சங்க செயலாளருமான ஆர் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நாட்காட்டிகளை வழங்கினார். கோவை காந்திபுரம் பிரீத்தி மருத்துவமனையில் நீரிழிவு நோய் சிகிச்சைக்கான பிரத்யேக தனி சிகிச்சை பிரிவு துவங்கப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மருத்துவர் தண்டபாணி, முதுகு தண்டுவட முறிவை குணப்படுத்த நவீன வகை அறுவை சிகிச்சைகள் செய்யப்படுவதாக கூறினார். இது வந்து ஒரு ஷார்ட் ஆக்டிங் இன்சுலின்னால ஒரு நாளைக்கு ஒரு 3 வேளை நார்மலா இன்சுலின் போடுறவங்களுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், குறிப்பா குழந்தைங்களுக்கு. ஸோ டெய்லி வந்து 3 வேளை இன்ஜெக்ஷன்ஸ் போடுறதுக்கு பதிலா இது ஜஸ்ட் ஒரு இன்ஹேல் பண்ணோம்னாலே போதும். இதுல இருக்கிற ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஃபர்ஸ்ட் வந்து பெயின் ஃப்ரீ. அடுத்தது வந்து இது வந்து ஆக்ஷன் வந்து நார்மல் இன்சுலினோட இதோட ஆக்ஷன் ரொம்ப ஃபாஸ்டரா இருக்குங்க. இதுவே லாங் ஆக்டிங் இன்சுலின் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா இது டெய்லி 3 வேளை போட்டுட்டு கூடவே வந்து லாங் ஆக்டிங் இன்சுலின் எடுக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து இப்போதைக்கு வந்து ஆஸ்துமா ப்ராப்ளம் இல்லை லங் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்கு எடுக்க வேண்டாம்னு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க.